நான் எதிர்பார்த்த மாதிரியே இது ஒரு பழைய வீடுன்னு சொல்லறா. ஹீரோயின் பழைய வீடான்னு கேட்க அம்மா அவ ஆன்டிக் ஹவுஸ் தான் அப்படி சொல்லறான்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்க என்ன அவளுக்கு ஸ்போக் பர்சனான்னு கேட்கறாங்க. நான் இங்கே தான் 1 மந்த் இருப்பேன்னு செகண்ட்னு சொல்றா. ஹீரோயின் என் வீட்லையா ஏன் ரூம்லையான்னு கேட்கறாங்க. அம்மா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாத, நீ தான் வீட்டுக்கு அடிக்கடி வரவே மாட்டேன்னு சொல்றாங்க. செகண்ட்லி இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் அவங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஹீரோயின் அம்மா இங்க என்ன நடக்குது, நீங்க அவளுக்கு ஏதாச்சும் தரணுமா, அவள்கிட்ட காசு ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்கறா. அம்மா அவ அப்ராட்ல இருந்து வந்திருக்கிறா, அவளுக்கு கொரியன் அவ்வளவோ தெரியாது, போக போக உனக்கும் அவளை பிடிக்கும்னு சொல்றாங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோயின் நீங்க டெலிவரி எல்லாம் பண்ண மாட்டீங்களேன்னு சொல்ல அவ ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு செகண்ட் லீட்ட போறாங்க. நான் ஜாக்கிங் போகும்போது நேற்று விழுந்துட்டேன், அதை இவங்க பார்த்தாங்க, அதான் இவங்களே டெலிவரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றா. இன்னொரு ஆள் வராரு, அவரு நீங்க விழுந்த இடத்த பிளாக் பண்ணிட்டோன்னு சொல்றாரு. ஹீரோயின் நினைக்கிறாங்க என்ன இவ வந்து 2 நாள்ல என் ஃபேமிலி என் நெய்பர்ஸ் எல்லாத்திட்டையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வராது, பார்த்தா